இன்னைக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். அதாவது யாருமே உங்களுக்காக ஜெபிக்க விடாமல் ஆண்டவரே ஒரு சில நேரம் தடுப்பார். அது ஏன் அப்படின்ற பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம். ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்காக யாராவது ஜெபிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே வரதான் செய்யும். நீங்க பிரேயர் ரெக்வெஸ்ட் அனுப்பும்போதும் அப்படிதான் அனுப்புவீங்க. சரி, ஓகே, நம்மளுக்காக யாராவது ஜெபிக்கட்டும் அப்படின்னு. ஆனா ஒரு சில நேரம் ஆண்டவரே யாருமே ஜெபிக்க விடாம தடுப்பார். நிறைய பேர் கூட கோவப்பட்டிருக்காங்க. நான் நிறைய பேர்ட்ட ஜெபிக்க சொல்றேன், ஊழியர்கள்ட்ட ஜெபிக்க சொல்லியிருக்கேன். ஆனா அந்த அளவுக்கு யாருமே எனக்காக பாரப்பட்டு ஜெபிக்கலன்னு. உண்மையாவே நான் சொல்றேன், இது ஒரு சத்தியம் தான். இந்த சத்தியத்தை நீங்க நல்லா புரிஞ்சு கொண்டா மட்டும்தான் இதுக்கான பதிலை நீங்க கண்டுபிடிக்க முடியுமே தவிர, மத்தபடி நீங்க என்னதான் ஊழியர்கள்ட்ட இது பண்ணாலும் அவங்க இருதயத்துல ஆவியானவதான் ஏவுதல் கொடுப்பார். கண்டிப்பா ஒரு பாரம் கொடுக்கணும். ஆமா, அந்த பாரத்தை கொடுக்கல ஆண்டவரு. நீங்க எவ்வளவுதான் வல்லமையான ஊழியர்கள்ட்ட போய் நீங்க பிரேயர் கேட்டாலும் சரி, எழுதி வச்சாலும் சரி, ஆவியானவர் தான் அந்த உங்களுக்கு பார கொடுக்குறாங்க. இல்ல உங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கல அப்படின்னா, நீங்க சாதாரண விசுவாசிகள்கிட்ட நிறைய பேர்ட்ட நீங்க இது பண்ணலாம். சரி, ஊழியர்கள் தான் நம்மளுக்காக ஜெபிக்கல, நல்லா போராடி ஜெபிக்கிற விசுவாசிகளையா தேடி தேடி போய் நம்ம பிரேயர் ரெக்வெஸ்ட் சொல்லுவோம் அப்படின்னு அந்த இடத்துலயும் ஆண்டவர் செக் வச்சான்னு வைங்களேன், நீங்க நிதானமா யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இதை பார்த்தோம் அப்படின்னா எல்லா பிரேயர் எல்லா ஒரு ஜெப குறிப்புக்கும் இந்த ஒரு பிரச்சனை நடக்காது. ஒரு சில நேரம் ஆண்டவரே ஒரு சில காரியத்திற்காக இல்ல, இத இந்த பிள்ளை இந்த இது யார் பிரேயர் பண்ணாலும் இது இருக்கக்கூடாது, ஆனா இவ பிரேயர் பண்ணணும் அப்படிங்கறத ஆண்டவர் நினைச்சிட்டார் அப்படின்னா, அந்த ஒரு சில நிறைய பேர் கேட்பாங்க. நான் நிறைய ஜெப குறிப்புக்கு நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன், ஆனா ஆண்டவர் அதுக்கு இந்த ஒரு இதுக்கு மட்டும் எல்லாரும் ஜெபிச்சாலும் ஏன் ஆண்டவர் ஒரு பதிலே சொல்ல மாட்டேங்கிறார்? நிறைய பேரோட கேள்வி இதுதான். அந்த நேரம் ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கறத வேத ஆதாரத்தோட நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ கவனத்தை நீங்க செதற விடாம கரெக்டா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க, நிச்சயமா ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். உண்மையாவே நாங்க சொல்றோம், நாங்க அந்த ஊழியத்துல 10 வருஷமா நாங்க இருக்கோம். ஒரு சில பேருக்காக ஜெபிக்கணும் நாங்களே நினைச்சா கூட ஆண்டவர் நீங்க ஜெபிக்க வேண்டாம், அத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுவாரு. கண்டிப்பா அந்த யுத்தம் அந்த காரியத்தை நான் எடுத்து பண்ணிக்கிறேன், எனக்கும் அவங்களுக்கான விஷயம். அப்ப நீங்க ஊழியர்கள் மேல கோவப்படுறதுனால அங்க ஒண்ணுமே ஆக போறது இல்ல. நம்ம பிப்ளிக்கலாவே பார்க்கலாம். இங்க பாருங்களேன், யோனா 1ஆம் அதிகாரம் 12-13 வசனம். அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டுபலித்தார்கள், ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடியால் அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனை நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும், குற்றமில்லாத இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தாதையும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யோனாவுக்கு ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். உண்மையிலேயே அவங்களுக்குமே யோனாவை காப்பாற்றணும்ன்ற ஒரு எண்ணம் தான், ஒரு இதுதான். அவரை போய் கடல்ல போய் தூக்கி போடணும்லாம் அவங்க நினைக்கல. சரி, நம்ம மட்டும் தப்பிச்சா போதும், இவன் கேடு கெட்டு போறான் அப்படிலாம் நினைக்கல. அவர் உண்மையை சொன்னதுக்கு அப்புறமும் அதே மாதிரிதான் இன்னைக்கு உங்களுக்காக எப்படியாவது கரை சேர்த்துருவோம், இவங்களை நம்மளும் சேர்ந்து இவங்களும் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி வேகமாய் தண்டு வலித்தாருன்னா, வேகமா ஜெபிக்கணும்னு முயற்சிக்கலாம். அநேக விசுவாசிகளும் சரி, அநேக ஊழியர்காரங்களும் சரி, இவங்க எப்படியாவது வேகமா போற ஓட்டத்துல இவங்களையே காப்பாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாய் தண்டு வலித்தார்கள். அவங்க பிரயாசப்பட்டு ஜெபிக்கலாம். ஆனா சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளி. ஆனா ஆண்டவர் சில நேரம் பாத்தீங்கன்னா அவங்க சிச்சுவேஷனை பயங்கரமா எழுப்பிவிட்டு, வேண்டாம், நீ இவங்களை விட்டுட்டு நீங்க மட்டும் உங்க வேலையை பார்த்து போங்க அப்படின்ற மாதிரி ஆண்டவர் சொல்லிடுவார். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் இன்னைக்கு ஊழியர்கள் அநேகருக்காக பாரப்படுற ஊழியர்கள் உங்களுக்காக பாரப்படல அப்படின்னா, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அவங்க முயற்சிக்கல அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. அவங்களும் முயற்சிக்கிறாங்க. ஆனா அவங்க முயற்சித்தாலுமே ஆண்டவரையே ஏன் அவங்களை ஜெபிக்க விடாம தடுக்கிறாங்க. நீங்க இன்னொரு வசனம் கூட நான் சொல்லலாம். அது வேற இதுக்காக ஆண்டவர் சொல்வாரு, சாமுவேலும் மோசேயும் ஏன் முன்னாடி நின்னு ஜோமனா கூட இந்த ஜனங்களுக்காக நான் கேட்க மாட்டேன்னு சொல்லுவாரு. அந்த ஒரு வசனம் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, எவ்வளோ பெரிய பசுத்தவான்களே இரக்கம் பாராட்டினாலும் நான் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நான் அவங்களே ரெக்வெஸ்ட் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதான் நம்ம இப்ப அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம்.
ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஏன் ஆண்டவர் வந்து அனுமதிச்சார் அப்படி? யோனாக்காக அத்தனை பேர் பிரயாசப்பட்டிருக்காங்க, பிரயாசப்பட்டும் ஏன் அனுமதிச்சாரு அப்படின்னா அந்த வசனம் வாசிச்சா தெரியும். யோனா 1:5-6. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்து சரக்குகளை சமுத்திரத்திலே எறிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டிலே இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பொதுவாவே இந்த கடலோர பகுதிகளில் ஒரு ஆபத்து வந்துச்சு, தண்ணிக்குள்ள மூழ்கிட்டாங்க, கடல்ல விழுங்கிட்டாங்கன்னா யாரு காப்பாத்துவா? கப்பல்காரங்க தான் வந்து காப்பாத்துவாங்க. நம்ம மீனவர்கள் வந்து காப்பாற்றினார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் நிறைய செய்தியில எல்லாம். அப்ப மீனவர்களுக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்கு, அத கடல்ல விழுந்தவங்களை காப்பாத்துறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி. இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நிலைமை வந்து கைவிட்டு போகுது, அவங்களையும் மீறி போகுது, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜோம் பண்ணுவோம், அவன் கடவுள் நோக்கி கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்றான். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கேட்கிறாரு யோனா. ஏன்னா அந்த வசனத்துல பாருங்களேன், இதெல்லாம் கேட்டுட்டு தான் அவர் கீழே போய் படுத்து தூங்குறாரு. இவங்க கப்பல்காரர்கள் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கேட்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அவங்கவுங்க தேவனை நோக்கி கடைசிப்பா நம்ம உயிர் பிழைக்கணும், கடைசி டாக்டர்ஸே ஒரு சொன்னா சொல்லுவாங்க பாத்தீங்களா, கடைசி கடவுளா பார்த்து உங்களுக்கு செஞ்சா இறக்கம் பாராட்டாம, அந்த மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க, கடவுளா பார்த்து நாங்க காப்பாத்துற நிலைமையெல்லாம் தாண்டி போயிடுச்சு, கடவுளா பார்த்து. அப்ப அவங்கவுங்க இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் சார் வந்து மேல நல்லா தூங்குறாரு. அப்ப திருப்பியும் அந்த மாலுமி கேப்டன் வந்து கீழே இறங்கி, என்னப்பா நீ தூங்குற, இப்படி நித்திரை பண்ணிட்டு இருக்கியா? அயர்ந்த நித்திரை பாருங்களேன், அயர்ந்த நித்திரைனா டீப் ஸ்லீப்புக்கு போயாச்சு. அவர் எழுப்பி கேட்கிறா, நீ எழுந்திருந்து நம்ம எல்லாம் சாகாபடிக்கு நீ உன் கடவுளை நோக்கி பிரேயர் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஒரு குரூப் பிரேயரா பண்ணும்போது யாரோ ஜெபம் பண்ணிட்டுப்பா, நமக்கு என்ன, யாரா ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்னை காப்பாத்தட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க. அதனாலதான் ஆண்டவர் அன்னைக்கு வந்து அவரை தனியா பிரிச்சு எடுத்தது காரணமே அதான். கும்மலாவது நீ சேர்ந்து ஜெபம் பண்றியா, அதான் தான் ஆண்டவர் வந்து பார்க்க விரும்புறாரு. ஒருவேளை இவருமே மனம் திரும்பி அந்த, ஏன்னா இவருக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பிரச்சனை எதனாலும். ஒரு செகண்ட் ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, என்ன மொத்தம் இவங்க யாரும் வந்து இது பண்ணக்கூடாது, அதுக்கடுத்து அவர் சொல்லுவாரு. ஆனா வந்து என்ன பண்ணணும்னு கேட்கும் போது அவர் இது பண்ணுவார். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அந்த சான்ஸ் கொடுக்கும் போதே அந்த இடத்துல கீழ்ப்படுதுன்னா இவ்வளவு பெரிய ஒரு நடந்திருக்காது. சொல்ல போனா மத்த எல்லாருமே சேஃபா போயிட்டாங்க, இவர்தான் அடுத்த ஆபத்துல மாட்டாரு. இப்ப இன்னைக்கு வந்து நீங்க வந்து குரூப்பா ஜெபிக்கும் போது கான்சென்ட்ரேஷனோட பண்றீங்களான்னு பாக்கணும். சபைக்காக பாஸ்டர் வந்து மீட்டிங் வைக்காங்கன்னா போகணும். நீங்க உங்க சபையில நீங்களும் ஒரு மெம்பர் தானே. அப்ப ஏதோ ஒரு ஆபத்து, நம்ம எல்லாரும் ஊக்கமா ஜெபம் பண்ணோம்னா, யாரோ ஜெபம் பண்ணிட்டோம், எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணி எனக்கு ஏதாவது வாங்கி தரட்டும் அப்படின்ற மாதிரி நினைச்சு சுயநலமா வந்து இருக்கக்கூடாது. ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையே உங்களால கூட வந்திருக்கும், சபையில உள்ள அந்த பிரச்சனையே உங்களால கூட வந்திருக்கும். அந்த நேரத்துல யாராவது விழித்திருந்து ஜெபம் பண்ணிட்டோம், இரவு ஜெபத்துல யாராவது ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அசால்ட்டா இருக்கக்கூடாது. ஏன் அந்த ஆண்டவர் வந்து யோனாவை வந்து பிரிச்சு எடுத்தது காரணம் அதுதான். நீங்க நிறைய பேர் அந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. நிறைய பேர் குரூப்பா ஜெபிக்கும் போது கண்டிக்கவே மாட்டாங்க, எல்லாரும் கண்ண மூடி ஊக்கமா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க எதையாவது பண்ணிட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு இனிமே அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா அடுத்த வசனத்துல இருக்க மாதிரிதான் ஆண்டவர் பாப்பாரு. அந்த ஜனங்களே பிரயாசப்படுறாங்க, கூட இருக்கவங்க பிரயாசப்படுறாங்க, நம்ம எப்படியாவது யோனாவை காப்பாத்திடலாம் அப்படின்னு. அதே மாதிரிதான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, உங்க 4 பேருக்கு இயேசுவை பத்தி தெரியும் அப்படின்னா, என் மனைவியே ஜெபிக்கட்டும் அப்படின்னு தயவு செஞ்சு இருக்காதீங்க, என் அம்மாவே ஜெபிக்கட்டும் அப்படின்னு இருக்காதீங்க. அவங்க ஜெபிச்சாங்கன்னா கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிங்க. இல்லாட்டினா ஒரு காலம் வரும் யாருமே உங்களுக்காக ஜெபிக்க ரெக்கமெண்ட், யாரு எவ்வளவு பெரிய ஹையரான ஒரு பிரேயர் வாரியர் ரெக்கமெண்ட் பண்ணாலும் ஆண்டவர் அதை கேட்க மாட்டார். நீங்க எந்திரிச்சு உட்கார்ற வரைக்கும், அந்த இன்டென்ஸ் பிரேயர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மனதுரி அந்த டீப் பிரேயர் பண்ற வரைக்கும் ஆண்டவர் வந்து அது விட மாட்டார். கண்டிப்பா. ஒரு சில பேர் வாலிப பசங்க வாழ்க்கையில எல்லாம் ஆண்டவர் அப்படி செஞ்சிருக்காரு. அவங்க தாய்மார்கள் எப்படியாவது அந்த பையனை நம்ம இது பண்ணிடணும், கரை சேர்த்துடணும்னு சொல்லி வேகமா தண்டு வலிப்பாங்க. ஆண்டவர் பாப்பாரு, நீ பேசாம ஒதுங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொண்டு போய் வேற எங்கேயாவது ஹாஸ்டல்ல எங்கேயாவது உட்கார வச்சு அவனுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில பிரச்சனையை கொடுத்து குடும்பத்துல அவங்க சேஃபா இருப்பாங்க, அவன் மட்டும் தனியார். நீ ஆண்டவர் நோய் கூப்பிடு, நீ கூப்பிட்டாதான் இந்த காலேஜ்ல இருந்து நீ முடிச்சு வெளியே போக முடியும் அப்படின்ற அளவுக்கு ஆண்டவர் வந்து வச்சிருவார். கண்டிப்பா. நம்ம ஒரு தாயா நீங்க வந்து எத்தனை ஊழியக்காரங்களும் ப்ரேயர் ரெக்வஸ்ட் எழுதி போட்டாலும் ஒன்றும் ஆகாது. உங்க பையனா ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அந்த சிச்சுவேஷனை ஆண்டவரே உருவாக்கி கொடுக்குறார். ஸோ அதுக்கு நம்மளுமே இடம் கொடுக்கணும். இப்ப அடுத்து வந்து எப்படி யோனா தன்னுடைய நிலைக்கு வர்றாருன்றத நம்ம பார்ப்போம். யோனா 1:15 யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள், சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது,
அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனை பண்ணினார்கள். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். அந்த மீனின் வயிற்றில் இருந்து யோனா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். பாருங்களேன், யோனாக்கு அவ்வளவு நேரம் அவருக்கு ப்ரேயர் பண்ற மூடு வரல. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சிஸ்டர் எனக்கு ப்ரேயர் பண்ணவே எனக்கு இதா இருக்குன்னா ஆண்டவர் உங்களை தூக்கி சமுத்திரத்துல போடுவாரு, அதுக்கப்புறம் நீங்க உட்காந்து ப்ரேயர் பண்ண வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, அப்ப எனக்கு ஜெபிக்கிறதுக்கான ஒரு இதே இல்லை. அப்ப நீங்க 10 பேரோட சேர்ந்து ஜெபிச்சா கூட நீங்க போயிடலாம், கரை தப்பி நீங்க போயிடலாம். ஆனா அப்ப கூட நீங்க ஜெபிக்கல அப்படின்னா அசால்ட்டா அந்த ஜெபத்துலயும் 9 பேர் தான் ஜெபிக்கிறாங்க, நான் மட்டும் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அடுத்தவங்க ஜெபத்தினால ஆண்டவர் என்னை காப்பாத்துவாருன்னு நினைச்சு வந்தோம் அப்படி. ஏன்னா கும்பலா தான் இருக்கும், ஒரு ஆள் மட்டும் எப்படா தனித்து விடப்படுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு. எல்லாரும் ப்ரேயர் பண்றேன், நம்ம மொத்தமா தானே ஆண்டவர் காதுக்கு நம்ம ஜெபிக்கிற கேட்கும், நம்ம சத்தம் கேட்கலன்னா ஆண்டருக்கு என்ன தெரியவா போகுது, யாரனாலும் ஏமாத்தலாம்னா ஆண்டரை ஏமாத்த முடியுமா? இங்க நம்ம எப்படி டீச்சர்ஸ் எல்லாம் இந்த கும்பலா கத்து சொல்லுவோம் பாத்தீங்களா, அப்ப நிறைய பேர் வாய் மட்டும் வாசிப்பாங்க, ஆனா சத்தம் வராது. ஸ்கூல்ல நம்ம அந்த மாதிரி நிறைய பழக்கம் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம நினைச்சா ஆண்டவர்கிட்ட நம்ம டீச்சர்ஸை ஏமாத்திடலாம், ஆனா ஆண்டவரை ஏமாத்த முடியாது. அதனாலதான் ஆண்டவர் யோனாவை தனியா பிரிச்சு எடுத்துட்டார். எடுத்துட்டு இப்பதான் அவருக்கு ஜெபிக்கணும்ன்ற இதே எப்ப மீன் வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தோணுது, ஓகே இனிலாம் நமக்காக யாரும் ஜெபிக்க முடியாது. ஏன்னா கடல்ல விழுந்தா கூட கப்பல்காரங்க காப்பாத்தலாம், மேபி அந்த கப்பல் போனா கூட வேற ஏதாவது கப்பல் அந்த வழியா வந்தா கூட காப்பாத்தலாம். கண்டிப்பா இவருக்கும் கொஞ்சம் நீச்சல் அடிச்சிருக்கலாம், கொஞ்சம் நீச்சல் தெரிஞ்சிருக்கலாம். சோ கொஞ்சம் தக்கி முக்கி எப்படினாலும் எதையோ ஒண்ணு பிடிச்சு மூச்சை வச்சு இறுக்கி பிடிச்சுனாலும் கொஞ்சம் வர்றதுக்கு இந்த அப்போஸ்தலர்ல அவங்க அந்த கப்பல் பிரயாணத்துல போகும்போது அப்படிதான் வருவாங்க, அந்த பலகைகள்லாம் தூக்கிட்டு நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி பிழைச்சு வந்தோம்னு சொல்லிட்டு. 27, 44, 43, 43, 44. 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து, நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரை சேரவும், மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமா எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். பாருங்களேன், அப்ப நமக்கு ஆண்டவர் ஒரு ஹோப் தருவாரு. கடல்ல விழுந்தா கூட ஒரு ஹோப் இருக்கு. சரி, ஏதாவது ஒரு துண்டு பலகையை பிடிச்சிட்டோ ஏதோ ஒண்ணு பிடிச்சிட்டோ கூட நம்ம கரை சேர்ந்துடலாம். ஆனா இவர் ஆண்டவர் எப்படின்னா ரெடியா வச்சிருக்காரு. மீனுதான். கப்பல்காரன் வந்தா கூட காப்பாத்த முடியாது. கப்பல்காரங்கன்னா ஊழியக்காரங்க தான். சரி ஓகே, ஒரு ஊழியக்காரங்க இல்லாட்டினாலும் சரி, ஒரு ஊழியக்காரங்க போயிட்டாங்க கண்டுக்காம, வேற ஏதோ சபையுடைய ஊழியக்காரங்களாவது காப்பாத்தலான்னு பார்த்தா அந்த இடத்துலயே ஆண்டவர் இல்ல. யாரு கண்ணுக்குமே அவர் தெரிய மாட்டார். அவர் இருக்கிறது பெரிய மீனுடைய வயிற்றுல. சோ யாருமே தெரியாத ஒரு இடத்துல அடைப்பட்டு போனார் அவர். அந்த இடத்துல யோனாக்கு இப்பதான் அவருக்கு வருது, ஓகே இனி நம்மளா ஜெபிச்சால் ஒழிய இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரவே முடியாது. அதான் அந்த முதல் வசனம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அப்பதான் அவருக்கு நெருக்கம் எல்லாமே தெரியுது. ஏன்னா அந்த ஜெப சப்போர்ட் எல்லாமே விலகுது, இவர் தனியா நிக்கிறாருங்கிறது அவருக்கு ஃபீல் வருது. வேற வழியே இல்ல, இப்ப இவர் முழங்கால் படிக்கிட்டா மட்டும்தான் இவர் வெளியே வர முடியும். இன்னைக்கும் நீங்க யோசிக்கலாம், ஏன் எனக்கா எந்த ஊழியக்காரங்களுமே ஜெபிக்கல, நான் எல்லா இடத்துலயும் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் கொடுத்தேன், எல்லாருக்கும் நான் போன் அடிச்சு நான் சொல்லியிருக்கேன். ஆண்டவரே உங்களுக்கு ப்ரேயர், நீங்க தான் உங்க விஷயத்துக்காக ப்ரேயர் பண்ணணும்னு வச்சுட்டாரு அப்படின்னா, யாரு ப்ரேயர் பண்ணாலும் இந்த உலகத்திலே யாரு ப்ரேயர் பண்ண, அமெரிக்கால உள்ள ஊழியக்காரங்கள் சொன்னாலும், ஆப்பிரிக்கால சொன்னாலும், ஆஸ்திரேலியால சொன்னாலும், இந்தியால உள்ள எல்லா பவர்ஃபுல்லான ஊழியக்காரங்கள் சொன்னாலும் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். நீங்க முழங்கால் போடணும். நீங்க அந்த நெருக்கத்தின் மத்தியில ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடணும். இதுலயே ஒரு சத்தியம் இருக்கு. என்னன்னா, அந்த 2ஆம் வசனத்துல பாருங்களேன், அவர் ஆண்டர் பாருங்க, ஃபர்ஸ்ட் வசனத்துல சொல்றாரு, மீனின் வயிற்றிலிருந்து யோனா விண்ணப்பம் பண்ணி அப்படின்னு. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அப்படின்னு நமக்கு புரியறதுக்காக அப்படி சொல்லிருக்காங்க. ஆனா யோனாவுடைய வார்த்தை என்ன தெரியுமா, நான் பாதாளத்தில் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன். பாருங்களேன், நம்மளுக்காக பிசிக்கலா நம்ம பார்க்கும்போது அவர் மீனின் வயிற்றுல இருக்காரு, நமக்கு பிப்ளிக்கலா நம்ம என்ன சொல்றாங்கன்னா மீனின் வயிற்றுல. ஆனா யோனா தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்றாரு, நான் பாதாளத்துடைய வயிற்றுல இருந்து நான் கூப்பிட்டேன். இப்ப இன்னைக்கு உங்க சூழ்நிலை அப்படி கூட இருக்கலாம். நீங்க பாதாளத்துல வயிற்றுல நீங்க இருந்தாலுமே நீங்க தான் கூப்பிடணும், வேற வழியில. அங்க உங்க கூட யார் இருப்பாருன்னா கர்த்தர் இருப்பார். கண்டிப்பா. ஏன்னா அதுல என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் நீர் என் சத்தத்தை கேட்டீர் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம இந்த கடைசி அந்த 10வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா 2:10 பார்த்தோம்னா, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. அந்த சத்தத்தை கேட்கலன்னா ஆண்டவர், நம்ம அந்த பாதாளத்து வயிற்றுல இருந்தாலும் அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்கலன்னா ஆண்டவர் இந்த மீனுக்கு கட்டளையிட்டு இருக்கவே மாட்டார். அது ஜஸ்ட் அந்த எப்படி சொல்ல, அந்த
இன்டென்ஸ் ப்ரேயருக்காக தான் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கு. எப்படா இவன் அந்த ப்ரேயரை பண்ணுவான், அடுத்த செகண்ட் நம்ம இவனை வெளியே தூக்கலாம் அப்படிங்கறக்கா ஆண்டவர் அந்த ஒரு ப்ரேயரை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா யாருமே, ஏன்னா எல்லா ப்ரேயருக்கும் நாங்க வந்து இதே இந்த இதுதான் எல்லாருக்கும் solution சொல்ல மாட்டோம். ஆனா யாருமே நான் எனக்கா ஜெபிக்கல, பாரப்பட்டு யாருமே நீ தூக்கி விடல நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க மத்தவங்களை விட கோவப்படுறதை விட்டுட்டு, நீங்க ஊழியக்காரங்களை குறை சொல்றதை விட்டுட்டு, விசுவாசிகள் மேல கோவப்படுறதை விட்டுட்டு, நல்லா ஜெபிக்கிற ஸ்திரீகள் மேல கோவப்படுறத ஆண்கள் மேல கோவப்படுறத விட்டுட்டு, நீங்களே முழங்கால் போடுங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு நீங்க ஜெபிங்கன்னு சொன்னாலே ஒரு சில பேருக்கு கோவம் வருது. ஏன் நான் உங்ககிட்ட தானே ஜெபிக்க சொல்றேன், நீங்க ஏன் எனக்கு என் பிரச்சனையை நின்னு கூட இந்த பாஸ்டர் கேட்கல அப்படின்னா, ஆண்டவர் அந்த பிரச்சனையை அந்த பாஸ்டர் சொல்ல, உங்களுக்கு அந்த பிரச்சனையை நீங்களே ஆண்டவர்ட்ட போய் சொல்லணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறாங்க. அதுதான் உண்மை. நம்ம வந்து ஊழியக்காரங்களை கோவப்படுறதுனால ஒண்ணும் இல்ல. அதே ஊழியக்காரங்க வேற ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா பயங்கர பாரமா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, அப்ப ஊழியக்காரங்க வந்து பார்ஷியாலிட்டி பாக்குறாங்க, அவங்களுக்கு அதிகமா ஜெபிக்கிறாங்க, எனக்கா ஜெபிக்கல. அப்படி கிடையாது. உங்களுடைய இந்த சிச்சுவேஷனுக்கு ஆண்டவர் உங்களை தான் ஜெபிக்க சொல்றாருன்னு தான் அர்த்தம். ஏன்னா யோனாவுமே சாதாரண ஆள் கிடையாது. அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி. அவர் வந்து வார்த்தை கேட்டுட்டு தான் இங்கே வந்திருக்காரு. சோ உங்க கூட ஆண்டவர் பேசுவார், உங்களுக்கு அந்த எபிலிட்டி இருக்கு. ஆனா ஒரு கேர்லெஸ், ஒரு அசால்ட், யாராவது ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு இது, இன்னும் சோம்பேறித்தனம் நிறைய சொல்லலாம், நிறைய சொல்லலாம். அந்த கும்பலா ஓடிரலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம், அந்த மாதிரி ஒரு இது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து கையில எடுத்துக்கணும். ஜெபம் அப்படின்றது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் வந்து கொடுத்திருக்காரு. அதை நீங்க கையில் எடுக்காத வரைக்கும் நீங்க வந்து தப்பிக்கவே முடியாது. நிறைய பேருக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கு, எனக்கா என் ஊழியக்காரங்க பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா உங்களுக்குள்ளேயே அந்த பாரம் 20% இருக்கணும். மிச்சம் 80% கூட அவங்க பாரப்பட்டு ஜெபம் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் இன்னும் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, ஊழியக்காரங்களுக்கு வேற என்ன வேலை, எனக்கு ஜெபிக்கிறத தவிர அவங்களுக்கு என்ன வேலை, வேற என்ன வேலை, நான் தான் காணிக்க தரேன்ல, வேற என்ன வேலை அப்படின்னு. அந்த மாதிரி கான்செப்டே கிடையவே கிடையாது. இது ஊழியக்காரங்களுமே ஆவியானவரா ஏவப்பட்டா மட்டும்தான் அவங்களால வந்து ஒரு மனுஷனுக்காக பாரப்பட்டு ஜெபிக்க முடியும். இல்லாட்டினா நம்மளால நினைச்சா கூட அந்த மனுஷங்களால ப்ரேயர் பண்ண முடியாது. அதை தான் நாங்களும் சொல்ல வரோம். எரேமியா 15:1 இந்த வசனத்தை நீ நல்லா பாத்துக்கோங்க. கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாம்பேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. பாருங்களேன், ஆண்டவரே சொல்றாரு, மோசே ஏன்னா ரொம்ப பயங்கரமா ஜெபம் பண்ணுவாரு. எப்படின்னா, என் பேரை கூட ஜீவ புஸ்தகத்துல இருந்து எடுத்துருங்க, இவங்களுக்கா காப்பாத்திருங்க தயவு செஞ்சு அப்படின்னு பாரு. அதே மாதிரிதான் சாமுவேல் தீர்க்கதரிசி அப்படிதான் பயங்கரமா வந்து ஜெபிக்கிற ஒரு ஆளு. சவுலுக்காலாம் ரொம்ப துக்கப்பட்டு ரொம்ப அழுத ஒரு மனுஷர் சாமுவேல் தீர்க்கதரிசி எல்லாம். அந்த ராஜாக்களுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த நியாயாதிபதிகள் காலத்துல இருந்து ராஜாக்கள் உருவாக்குறதுக்குமே அவர் ரொம்ப வந்து பிரயாசப்பட்டிருக்காரு ஜனங்களுக்குமே. அதாவது என்ன அர்த்தம்னா, மோசே ஆண்டவர் முன்னாடி நின்னுட்டாருன்னா ஆண்டவர் வந்து உடனே உருகிடுவார். சாமுவேல் ஒரு ஆண்டவர் முன்னாடி நின்னுட்டாருன்னா ஆண்டவர் உடனே உருகிடுவார். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த மாதிரி என் ஊழியக்காரங்க நின்னாலுமே அவங்களுக்கா நான் உருகி எல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த அளவுக்கு ஆண்டவர் சொல்றாருன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. இப்ப இன்னைக்கு இது மூலம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆழமான சத்தியத்தை சொல்லி தர்றாரு. இதை நீங்க நல்லா இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க. இதனால நீங்க வந்து யார் மேலே கோவப்படவோ இது வருத்தப்படவோலாம் அவசியம் இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்ல வரா, நீங்க டக்குன்னு இந்த சத்தியத்தை அறிஞ்சு அந்த யோனாலாம் பார்த்து, மீன் வயிற்றுக்குள்ள யோனாக்கு 2 ஆப்ஷன் இருந்துச்சு. உண்மையாலுமே அங்க கப்பல்ல படுத்து தூங்குன மாதிரி இங்கே அவ்வளவுதான், நம்ம இருக்க இந்த மீனை திங்க போது நம்ம 2 நாளா சாக போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் யோனாக்கு இருக்கும். இன்னொன்னு அப்படி இல்லையா, சரி இப்பவாச்சும் இந்த ஒரு சூழ்நிலை எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை, யாராலும் நமக்கு உதவ முடியாது, இப்பயாச்சும் நம்ம தேவனை நோக்கி கூப்பிடலாங்கிற 2 ஆப்ஷன். இந்த மாதிரி நிலைமையில தான் நீங்களும் இருக்கீங்க. ஒருவேளை நம்மளும் இருந்திருக்கலாம். ஆனா நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க, 2 ஆப்ஷன் நம்ம கையில தான் இருக்கு. அப்படியே விட்டு நம்ம இந்த இதுல அப்படியே வந்து கழியறதுக்கும் உண்டு. இன்னொன்னு எந்திரிச்சு நின்று இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டு விடுதலையாயி தைரியமா நிக்கிறதுக்கும் நம்ம கையில தான் இருக்கு. கண்டிப்பா. சங்கீதம் 139:8 நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். இதே கான்செப்ட் தான் அந்த யோனா. அதுல அவர் சொல்ற, நான் பாதாளத்தின் வயிற்றுல இருந்து நான் ஆண்டவர் கூப்பிட்டேன். அந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் நம்ம பக்கமா இருக்காரு. அதனால ஆண்டவர் மட்டும்தான் நம்ம பக்கமா இருக்காரு. சோ நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடலாம். ஒருவேளை நீங்க இப்ப வச்சிருக்கதான நிறைய பிரச்சனை ப்ரேயர் பாயிண்ட்ல நிறைய ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஒரு சில விஷயத்துக்கு உங்களுக்கு ஆண்டவரே ஆன்சர் தரல, விடுதலை தரல அப்படின்னா, இப்போ இந்த யோனா மாதிரி நீங்க தனிப்பட்ட முறையில உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து அந்த ஒரு விஷயத்துக்காக பாரப்பட்டு நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. நிச்சயமா வந்து ஆண்டவர் எப்படி யோனாக்கு வந்து அந்த மீனின் வயிற்றுல இருந்து வெளியே வர்ற கட்டளையிட்டாரோ, அதே போல ஆண்டவர் வந்து நம்மளும் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே தூக்க கட்டளையிடுவார்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் சுவாசிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்க ஆரம்பத்துல நாங்க சொல்லியிருப்போம், நல்லா நிதானமா நீங்க இதை கவனிங்கன்னு. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருடைய பாயிண்ட்லயும் ஆண்டவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த ஒரு ஆப்ஷன் ஆண்டவர் வச்சிருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் இப்ப இந்த பாதையில போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த சத்தியம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் தெரியாதவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.